போய் ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு சுண்டக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், அப்புறம் பூசணிக்காய், அப்புறம் பிரண்டை, அப்புறம் திருஷ்டிக்காய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, காயெல்லாம் ஒன்று ஒன்று திருஷ்டிக்காய் இல்லையா. 4 கிளாस 4th स्टैंडर्ड தான் படிச்சிருக்கிறான். कलकत्ता से सर काम के लिए आया क्या? तुम कहीं के लिए आया? वो कहीं के लिए आया? वो भी कलकत्ता. देखो கேட்டீங்கன்னா கல்கத்தா வந்து சென்னையோட பெரிய சிட்டி, பாம்பேயோட பெரிய சிட்டி. ஒரு காலத்தில் வாழ வைக்கும் தமிழ்நாடு. அது இந்த ஆட்டோ ஷேர் ஆட்டோவில் போனால் தான் உங்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஆட்டோக்காரர் எவ்வளோ சர்வீஸ் பண்ணுறாங்க. நல்ல பாயிண்ட் கிடச்சிது. கல்கத்தாவில் வந்து லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வராங்க. அப்போ என்ன அர்த்தம்? தமிழ்நாடு ரொம்ப முன்னேறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஒரு ட்ரிப்பும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை குறை சொல்லிக்கிட்டே வரோம். இந்த ரோடு சரியில்லைங்கிற உண்மை தான். ஆட்டோ பழைய ஆட்டோ பாவம் அவரே 10 ரூபா ஓட்டுறாங்க. இவங்களை தேடி கல்கத்தா பீப்புள் வந்து ஷேர் ஆட்டோவில் வராங்க. காரணம் என்ன? வறுமை தான். அப்போ சென்னையோட கல்கத்தா வேலை வாய்ப்பில் பின்தங்கிய இடத்துல இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, சென்னையை விட அங்கே மக்கள் தொகை அதிகம். அங்கே வேலை கிடைக்கல. तुमका कितना पगार है इधर? पगार कितना है? 800. कलकत्ता में तुमने कलकत्ता तमिल पैसा कलकत्ता में कितना पगार है? 400. हाँ கேட்டுங்க. எல்லா லாங்குவேஜும் கற்றுக்கணும். எந்த கவர்மெண்ட்டையும் குறை சொல்லக்கூடாது. அப்படி நீங்கள் கவர்மெண்ட்டை குறை சொல்லி வந்தீங்கன்னா கடைசி வந்து அது ஒரு வியாதியாக போயிடும். கல்கத்தாவில் 400 ருபீஸ் சேலரி கரெக்டு. இங்கே வந்து 800 ருபீஸ் சேலரி. இங்கே ஆள் இல்லை வேலைக்கு. 800 ருபீஸ். இங்கே என்ன கேட்டீங்க? துபாய் சம்பளம். அவங்களுக்கு சென்னை தான் துபாய், தமிழ்நாடு தான் சொல்கிறோம். இந்த மாதிரி மக்களோட மக்களாக பழகும்போது தான் மக்களுடைய 800 ரூபாய்க்கு நம்ம வேலைக்கு ஆள் போகிறதுக்கு வேலை இருக்குது. कलकत्ता என்ன வேலை பார்க்குறீங்க? रोड का काम करते हैं? धुलाई का काम. धुलाई का काम. प्लम्बिंग काम. प्लम्बर அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை. அந்த பிளம்பர் வேலை கல்கத்தாவில் கிடைக்கும். அதனால் கிரேட் தமிழ்நாடு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை. அடுத்த பேருங்க ஆள் தொழில். இந்தியா வந்து ஒன்று. நமக்கு 400 ரூபாய்க்கு ஆள் கிடைக்குது இந்தியாங்கிறதுனால
சின்ன பசங்க 20 வயசு பசங்களுக்கு வேலை கிடைக்கும். எப்படி 60 வயசு ஆளுகளுக்கு வேலை கிடைக்கும்? 20 வயசு குழந்தை வந்து வேலை செய்யறது ஒரு பெருமையாக இருக்கும். கல்கத்தாவில் 400 rupees, சென்னையில் 800 rupees. கல்கத்தாவிலிருந்து சென்னைக்கு வேலைக்கு வரும் இந்தியர்கள் தமிழர்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னா தமிழர்கள் முதலாளி, அதனால இங்கே ஆள் கிடைக்கல. எனிவே வந்தாச்சு. என்னுடைய பர்ச்சேஸ்க்கு, என்னுடைய தேவைக்கு அடுத்த 20 ஆண்டு காலங்கள் இந்த உடம்பை பாதுகாக்கணும்னா நான் தான் போய் காய்கறி வாங்கணும், பழங்கள் வாங்கணும், நான் தான் எல்லாம் செய்யணும். இறங்குறாங்களா? இறங்குப்பா. அது நல்லா போட்ட இப்படி யார் இறங்குறது? பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு 1000 ரூபா. சரி, என்ன வேலை பார்க்குறேன்? மூணு துப்புற வேலை பர் டே 1000. எனக்கு முகத்தை காட்டுப்பா. எனக்கு அப்படி சிரிக்க சிரிப்பா. மூஞ்ச க்ளோஸ் வைக்க. ரெடி. இவர்கள் 1000 வேலை செய்யும் தமிழர்கள். தமிழ்நாடா? அரியலூர் மாவட்டம் 1000 வேலை. கல்கத்தாவிலேருந்து வந்து நாடு எது வேணாவோ தமிழகம் உலகத்தில் தலை சிறந்த நகரமாக தேவை. அரியலூருக்கு வந்துருக்காங்க. அரியலூரில் சம்பளம் கிடைக்கிறது 800 rupees. அரியலூர் சென்னையில் இருந்தால் 1000 ரூபா. ஜஸ்ட் 200 rupees. 200 rupeesக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக இங்கே உட்காந்தேன். நான் ஆங்கிலம் வீடியோ மணி இருந்தால் பின்னாடி அந்த பக்கம் என்ன மச்சான்? ரைட்டு பரவாயில்ல. ஹலோ, அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, பெட்ரோல் பல்க்கு லெஃப்ட் சைடு வாங்க, மார்க்கெட்டுக்கு போகிற வழி. அப்படியே லெஃப்ட் பெட்ரோல் பல்க்கு கிட்ட பெட்ரோல் பல்க்கு வாங்க, பஸ் ஸ்டாண்டு போகலாம். அந்த முக்கு பெட்ரோல் பங்க் அங்கே வாங்க.